வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2026 சனிப்பெயர்ச்சி பலன், 12 ராசிகளுக்கு உண்டான பலன், இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. விருச்சிக ராசி சனிப்பெயர்ச்சி 2026 என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்க போகுது? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லை இப்படி சங்கடங்கள் சொன்னாலும் எப்போ பாரு நெகட்டிவாகவே பேசுகிறேங்கிறாங்க. ஒரு விருச்சிக ராசி அன்பரையே பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு பேசினா கூட நல்லது தான். அதாவது பலன்களை சவாலாகவும் சொல்ல முடியாமல் நல்லதாகவும் சொல்ல முடியாமல் ஒரு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியாது. விருச்சிகத்துக்கு தொடர்ந்து 7.5 சனி முடிந்தும் இன்னல்கள் துயரங்கள் ஓஞ்ச பாடு இல்லை. ஒரு 10 வருஷமாக மிகப்பெரிய போராட்டங்களுக்கு உள்ளாகக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற இந்த சனிப்பயிற்சி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சனிப்பயிற்சியாக வருது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியானது முடிஞ்சு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் எல்லாத்தையும் விட சூப்பர். என்னன்னா ஜூன் 2 முதல் குருவுடைய ஸ்ட்ரெயிட் பார்வை, 5ஆம் பார்வை ராசியின் மேல் விழ அதே மாதிரி சனி மேலேயும் விழுது. இவங்களுடைய ராசி 3, 5 இந்த இடங்களில் விழ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. விருச்சிகத்துக்கு உனக்கு என்ன வேணும்? சரிப்பா, 10 வருஷம் நீ கஷ்டப்பட்டுட்ட, உனக்கு என்னதான் வேணும் மனசு விட்டு சொல்லிப்போ, நான் நிறைவேற்றுறேன். அந்த மைண்ட் செட்டில் கடவுள் இருக்கார். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமையணும், சரி. அருமையான ஒரு வேலை கிடைக்கணும், சரி. இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக நான் நிலத்துக்காகவும் ஒரு பில்டிங்காகவும் ரொம்ப சிரமப்பட்டேன், அதுவும் சரி. குழந்தை பிறப்பே இல்லை எனக்கு, பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டேன், சரி. மருத்துவ உதவியோடு இப்படி பல தருணங்களில் கடவுள் மனிதர்கள்ட்ட கேட்கறதில்ல, சில நேரங்களில் தான் கேட்பார். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு இப்போது அற்புதமான ஒரு காலகட்டத்தை கடவுள் தருகிறார். என்ன கேட்டது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படி தான் விருச்சிகத்துக்கு இருக்கு. நம்பிக்கை என்பது முக்கியம். சந்திரன் நீச்சம் பெறுவதனால கூட விருச்சிகத்துக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அடிப்பட்டு பட்டு பட்டு அந்த காயத்துடைய வீரியம் நம்பிக்கை வரமாட்டேங்குது. நம்பிக்கை விருச்சிகத்துக்கு வர வேண்டும். நம்ப விருச்சிகம் நல்ல ஒரு கதியை அடைய முடியும். விருச்சிகம், நீங்கள் தோற்பதற்கு எதுவும் இல்லை, வெற்றி பெற நேரம் வந்துவிட்டது. கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு 5-6 மாதம் முன்னாடி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாத அளவுக்கு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கூட நல்ல ஒரு இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் கணவனை, என் மனைவியை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் மனைவி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என் கணவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு விடும். விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அன்பான ஒரு மனைவி, அழகான ஒரு கணவன் அமையக்கூடிய காலகட்டங்கள். விருச்சிக ராசிக்கு பிரிஞ்சு போன கணவன் மனைவியர்கள் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் அதுக்கு சரியான காலகட்டங்கள். ஆக விருச்சிக ராசிக்கு தோல்வி என்பது இல்லை. பசங்களுக்கு இப்போ கல்வி வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு பலன் தரும்? இப்போ விருச்சிகத்துக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக முன்னேற்றமான ஆண்டு. எஸ்பெஷலி பிஎஸ்டி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஆண்டு. வெளிநாட்டு சென்று படிக்க வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்ட நினச்ச யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலெலாம் தொடங்கலாம், முதலீடு இதெல்லாம் பண்ணலாமா? கண்டிப்பாக. விருச்சிகத்தை இந்த ஆண்டு நான் சொன்ன மாதிரி ஸ்லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பாலிசியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணி மாட்டிக்கிட்டு முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடி வர முடியாமல் ஸ்லோ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பொறுமையாக மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே மேலே ஜெயிக்கணும். ஆக அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா பேக் ஃபயர் ஆகும். பொறுமையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு நல்லது. ரொம்ப கவனமாக இருக்கணும்னா எது மாதிரி இதில் இருக்கணும்? விருச்சிக ராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் இன்னொரு நட்பு, அது காதலாக மாறுறது, அது திருமணத்தில் கொண்டு போய் விட்டு இருக்கிற குடும்பம் போய் வர குடும்பம் போய் மிடில் நிறுத்திடும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நட்பு, யாரோட நட்பு வச்சுக்கிறீங்க? இந்த காலத்தில் நட்பை நம்ப முடியல. 10 வருஷம் 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு 15 நிமிஷத்தில் சாயம் வெளுத்து போயிடுது.
நட்புல முதல் கொள்கை என்ன தெரியுமா? எதிர்பார்க்காம இருக்கிறது தான். நான் உனக்கு இதை செஞ்சேன், நீ எனக்கு அதை செய். அது டிரான்சாக்ஷன். நட்புல நான் உனக்கு எவ்வளோ செய்தாலும் நீ எனக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல, அது நட்பு. அந்த நட்பு கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கையாளணும். நட்பு கூடி கொடுக்கும், கூடி கெடுக்கும், ரெண்டும் பண்ணும். அது இருமுனை கத்தி மாதிரி. அதனால் நீங்கள் விருச்சிகம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் நட்பு மற்றும் தேவையற்ற தொடர்புகள். அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு, அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை வந்து ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி. பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க, நான் அதில் உடன்படலை. பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம், ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அது 2. 3வது வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை. தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார். எப்போவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும். அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார். அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறது இல்லை. அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான். அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இன்றைக்கி உள்ள சூழலில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும். ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், வாழ்க்கை தரம் மாறுவது, விவசாய தொழில் பெருகுவது, அரசியல், நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம், அரசியல் அதிகாரம், புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் 96க்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானால ஒட்டுமொத்த மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி. ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும். ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும். இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது, இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது, இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும். இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், பணம் கையாடலாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறை போன்ற விஷயங்கள், ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும், இதில் நிலைத்தன்மை வேண்டும். ஒரு முடிவு ஒரு மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும். ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது. வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும். நடக்காது, உருப்படாது, ஜெயிக்காது, இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும், உருப்படும், மிகப்பெரிய சாதனை படைப்போம், குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும், பேச்சிலும் வேண்டும். சார், 2026 சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.